இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, நாம ஆல் இண்டியா ட்ரிப் ட்ராவல் பண்ணதில் நம்மக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் இல்லாதனால தான் நம்ம நிறையா ஸ்ட்ரகிள் ஆயிருந்தோம். அப்பயும் கூட அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து வாங்கவே இல்லை. பரவாயில்ல, நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோல்டில் வச்சுருந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்வியஸாக இப்போ ட்ராவல் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு டென்ட் கேம்ப் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ நம்மக்கிட்ட அது இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வாங்கியாச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங், அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, உண்மையிலுமே ரியல் டைமில் ஒரு ட்ராவலராக அது நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் கையில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம ஆல் இண்டியா ட்ரிப் போகும்போது வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட். பட் வாங்காமல் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் இல்லாதனால எனக்கு இந்த ஆல் இண்டியா ட்ரிப்பில் ஸ்டேக்கு மட்டும் எனக்கு செலவாயிருந்துச்சு. மேபி இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்திருந்தால் நான் வந்து அதில் இன்னும் நிறைய அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அப்போ இல்லைனாலும் இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுனால இந்த டென்ட் கேம்ப் வந்து நான் வாங்கிட்டேங்க. 2% டென்ட் கேம்ப் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நான் டெக்லாத்தான்ல இருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ப்ராடக்ட் வந்து இதோட வெயிட் வந்து டோட்டலாகவே 2.6 கேஜஸ் தான். 2 பேர் வந்து ஸ்டே பண்ணுற ஒரு டென்ட் கேம்ப்பு, ஒரு கன்வீனியன்ட்டான கேம்ப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆல்ரெடி ஒரு 15 நாள் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூவாக கொடுக்கணும். ரியல் டைமில் இது வந்து நமக்கு யூஸ் ஆகுமா, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற டவுட்டெல்லாம் மேபி நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ அது எல்லாமே ஒரு இந்த வீடியோவை பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பேக் பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமாக செம்ம லுக்காக இருக்குது இல்லையா? ஒரு அழகாக வந்து ஒரு டென்ட் கேம்பை ஒரு பேக்கில் வந்து அடைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பேக்கிங்கே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ பேக்கிங்கை வந்து இந்த மாதிரி சைடில் வந்து பேண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பேண்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், பேண்டை ரிமூவ் பண்ணிட்டா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிற டென்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்டிஃபாக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஸ்டிக்ஸ் இது. ஸோ இது வந்து நம்ம தனியாக வச்சுருவோம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேக்கில் வந்து நம்ம டென்ட் வந்து விண்டில் வந்து பயங்கரமாக சஃபர் ஆகுது அப்படின்றப்போ இதில் இருக்கக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த டென்ட் கேம்பை வந்து ஸ்டேபிளாக வந்து நம்ம கிரவுண்டில் வந்து வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கான டூல்ஸை வந்து ஒரு அழகாக ஒரு பேக் இங்கே பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு பேக் இருக்குது பாருங்கள், இதில் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஹூக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை வந்து கிரவுண்டில் வந்து அடிச்சுட்டு இந்த சின்ன த்ரெட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேம்பை வந்து ஸ்டேபிளாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த த்ரெட் வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க, 4 பக்கம் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதை தொலைச்சிடக்கூடாது, தொலைக்காமல் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் இருக்குது. அது போக இந்த கேம்பை டென்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாச்சு, ட்ரை பண்ணிடுவோம். இந்த பேக்கேஜில் தான் நம்மளோட டென்ட் வந்து ஆக்சுவலாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டென்ட்டை வந்து ஸ்டிஃபாக வந்து போட போகிறோம். வாங்க டென்ட் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த டென்ட்டை வந்து போடுறதுக்கு அதிகபட்சமே 5 மினிட்ஸ் தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகுன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க இந்த டென்ட் வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த டென்ட்டை போட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ மேலே 2 த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். பத்திரமா வச்சுக்கோங்க, திருப்பியும் வந்து பேக் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து டென்ட்டோட மெயின் ஃப்ரேம் இது. ஸோ 2 பீஸ் தான் வந்து டென்ட்டில் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ இந்த ஒரு பார்ட் ஒன்று, அப்புறம் வந்து இது வந்து ரெயின் லேயர் மாதிரி. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணுவோம். இந்த ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை டேரெக்டாக அதில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸிங்க ஆக்சுவலாக. ஸோ இப்படி மடிச்சிருக்கு இல்லையா? ஸோ இது இப்படி ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணி இந்த ஹோலில் வந்து இப்படி ஹூக் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, மாட்டிட்டோன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஃப்ளெக்சிபிளான ஒரு ராடு மாதிரி ஆயிடுச்சா? ஸோ அதை வந்து இந்த சைடு ஒன்று வச்சுக்குவோம். மொத்தம் 2 ஃப்ரேம் வரும். ஸோ இந்த ஸ்டிக்கை வந்து 2 சைடு நம்ம வச்சுக்குவோம். இது வந்து ரொம்ப ஹார்டாலாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, உடஞ்சிருச்சுன்னா திருப்பி வந்து நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி கிராஸில் போட்டாச்சு. ஸோ ஒரு ஸ்டிக்கை வந்து இந்த சைடு வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு
அனதர் சைடு வந்து இந்த சைடு வந்து இன்செர்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இதை வச்சிட வேண்டியதான். ஸோ அதே மாதிரி இந்த சைடு இருங்க, இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ரெண்டாவதா. ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த கிராஸ் போட்டாச்சா, ஸோ இந்த பக்கம் கிராஸ் போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் இருக்கு இந்த மாதிரி பாருங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த டென்ட்டுக்கான ஒரு பேஸ் வந்துருச்சா, பேஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ரெண்டாவது வந்து இந்த சைடு வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த சைடால இந்த பேஸை வந்து எடுத்து மாட்டிடுவோம். அப்போ தான் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. பாருங்க, நம்ம டென்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக இந்த கேம்பை வந்து ரெடி பண்ணுறது. இந்த ஜிப்ஸ் அண்ட் குவாலிட்டி எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஜிப்போட குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கீழே போட்டிருக்காங்க பாருங்க, இதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க அந்த ரெயின் லேயரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது ஈஸிங்க, பட் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பாருங்கள், எந்த சைடு வந்து மேலே இருக்குது கீழே இருக்குன்னு தெரியாது. அவ்வளோதான், இப்படி எடுத்து போட்டுட்டு அப்புறம் நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதுதான். வென்டிலேஷன்ஸ்லாம் கரெக்டாக வந்து அங்கங்கே ஃபிட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது சைடில் வந்து இந்த மாதிரி ஹூக்ஸ் இருக்கும், அதெல்லாம் மறக்காமல் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் இது பறக்காமல் இருக்கும், கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ ஃபைனலி நம்மளோட கேம்பிங் டென்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, மஸ்கிட்டோஸ் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு 2 லேயராக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இந்த மாதிரி சுருட்டி இந்த சைடு விட்டுற வேண்டியதான். விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டென்ட் வந்து இப்படி ஓப்பனில் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த டென்ட்டை வந்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதிகபட்சமே ஒரு 10 மினிட்ஸ் தான். டென்ட்டை வந்து ஈஸியாக போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து மாடி மேலே போட்டிருக்கோம், அதனால் வந்து அந்த ஹூக்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவை இருக்காது. காற்று வந்து ஒன்றும் பெருசாக அடிக்கல, நீட்டாக வந்து டென்ட் வந்து செட் ஆகிடுச்சு. உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட டென்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ஒரு 2% டென்ட்டு நல்லா பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது. ஸோ நான் எல்லா பக்கம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோட வித்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ரொம்ப டாலான பீப்புளுக்கு வந்து இந்த டென்ட் வந்து செட் ஆகாது கண்டிப்பாக. பட் வந்து ஒரு 5, 6, 5, 8, 6 ஃபீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது செட் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குவாலிட்டியை பொறுத்தளவு எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து ஒரு 2000 ரூபாய் பே பண்ணதுக்கு இந்த குவாலிட்டி வந்து உண்மையிலேயே செம்ம ஒர்த்துங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வந்து பேசிக் லெவலில் வந்து டென்ட் கேம்பிங் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேம்ப் வந்து என்ன கேட்டால் பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணி மேக்ஸிமம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்டரான குவாலிட்டியில் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டெக்காத்லானில் வாங்கியிருந்தோம். ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா குயிச்சுவா டென்ட்டு 100ன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாடல் தான் வந்து நிறைய பேர் ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இந்த ப்ராடக்ட்டே வந்து வாங்கிட்டேன். ஸோ உள்ள ஸ்பேசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்க எவ்வளோ இடம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, ஸோ என்னோட ஹெட் வந்து மேலே வந்து படவே இல்லை ஆக்சுவலாக. எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்ததுக்கப்புறம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து
ஒரு பெரிய சைஸ் பெட் இருக்கு இல்லையா? அந்த பெட்டே வந்து இது மேல போட்டு வந்து தூங்க முடியும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த டென்ட்ட வாங்கிட்டு என்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு பொறுத்தளவு இது வேல்யூ ஃபார் மணியா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? 2 பேர் படுத்து தூங்குற அளவுக்கு தாராளமா இடம் இருக்கு. ஸோ பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. அதே மாரி என்னோட லெக் ஸ்பேஸ் பாருங்க. லெக் ஸ்பேஸும் நல்லாவே இருக்கு. அதே மாரி குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து ஹெவியான ரெயின்லாம் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மத்தபடி ஒரு பேசிக்கான யூசேஜ் நம்ம வந்து ஒரு டென்ட் கேம்பிங் பண்றோம். எங்கேயாச்சும் போனா வந்து டென்ட் வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து என்ன கேட்டா வொர்த் ஃபார் மணி தான். அவ்வளோதாங்க. கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டா, ஜம்முன்னு இந்த சைடு ஒரு வென்டிலேஷன் நீட்டு, அதே மாரி அந்த சைடு ஒரு வென்டிலேஷன் நீட்டு. பட் இருந்தாலும் இதில கொஞ்சம் இன்னும் வென்டிலேஷன்ஸ் வந்து குடுத்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது. பட் ஏன்னா குளிர்காலத்துக்கு ஓகே. ரொம்ப ஹாட்டான டைம்ல வந்து டென்ட்ல கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஸோ என்ன கேட்டா, இந்த ப்ராடக்ட் வந்து வேல்யூ ஃபார் மணி. டென்ட் கேம்பிங் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல பொருள். கண்டிப்பா வந்து வாங்கலாம். பட் இது கீழ இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அடிஷனல் லேயர்ஸ் நம்ம வாங்கணும். நம்ம வந்து டிராவல் பண்ற மாரி இருந்தா, இதில யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்லீப்பிங் பேக் ஒண்ணு வாங்கணும். அதே மாரி வந்து ஒரு பில்லோ ஒண்ணு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ஜம்முன்னு பைக்ல வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். வேற லெவல் ப்ராடக்ட் என்ன கேட்டா, ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் நம்ம நல்லா யூஸ் பண்ணுவோம். இதில ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா, ஆஃப்டர் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எனக்கு வந்து இந்த டென்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரூ. 2000க்கு ஒரு சூப்பரான டென்ட் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம இந்த ப்ராடக்ட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. டெக்காத்லான்ல வந்து நீங்க டைரக்ட்டா போய் கூட ஃபீல் பண்ணி கூட நீங்க வாங்க முடியும். இல்ல எனக்கு ஓகே வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா ஆப்லயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஆப்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆர்டர் போட்டு ஒரு 3 டேஸ்லேயே வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக ஷிப் பண்ணி கைக்கு கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி பைக் ட்ராவல் அண்ட் ட்ராவல் பேஸ்டு வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம தமிழ் மோட்டோ விலாகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன லைக் அதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.